Dear students, good morning. Exercise 1.1 first problem பார்த்துட்டோம். இது second problem. தமிழ் மீடியம் பிள்ளைகள் பாருங்க, first chapterல அணிகள் மற்றும் அந்த first chapter பயிற்சி 1.1ல second problem. அதில் first division -2 4 1 -3. Find the inverse. ஸோ முதல்ல ப்ராப்ளத்தை ஏன்னு எடுப்போம். A is equal to -2 4 1 -3. இதுக்கு பொதுவே ஒரு சைன் கன்வர்ஷன் உண்டு. ப்ளஸில் தொடங்கும் முதல்ல ப்ளஸ் மைனஸ் அப்படி போகும் ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் வந்து மைனஸ் ப்ளஸ், ஃபஸ்ட்டில் மைனஸில் தொடங்கும். மைனஸ் ப்ளஸ் அப்படி வரும். புரிஞ்சுதா? இது பொதுவாக உள்ளது, அதை ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு வேண்டி இது எழுதியிருக்கு. ஸோ A is equal to -2 4 1 -3. இனி A இன்வர்ஸாக கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்டு HA. என்னது? 1/mod A இன்டு HA. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? மாடுலஸ் A. ஸோ மாடுலஸ் A இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் A எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணும். ஸோ இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணும். -2 இன்ட்டு -3 மைனஸ் இந்த 1 இன்ட்டு 4 அல்லது 4 இன்ட்டு 1. ஸோ -2 இன்ட்டு -3 என்னது? மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ 6. 2 இன்ட்டு 3 6. 1 இன்ட்டு 4 என்னது? 4. ஸோ 6 - 4 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ மாடுலஸ் A என்னது? 2 நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ மாடுலஸ் A இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த லைனை மறக்காமல் எழுதுங்க, இது 0 கிடைக்கல, அதனால் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். புரிஞ்சுதா? நீ என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு மாடுலஸ் A கண்டுபிடிச்சாச்சு. நீ HA கண்டுபிடிக்கணும். HA கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்தால் அது இருக்கிற ரோயையும் அது இருக்கிற காலத்தையும் விட்டுறாங்க. இப்போ -2 எடுத்துட்டோன்னா இந்த ரோயையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோன்னா என்ன இருக்கும்? -3. அந்த -3 இதில் போகணும். ஆனால் சைன் இங்கே ப்ளஸ் தான், அதனால் அது அப்படியே வரும். -3. செகண்ட் 4 எடுக்கிறோம், செகண்ட் நம்பர். அப்போ 4 இருக்கிற ரோயையும் 4 இருக்கிற இந்த காலத்தையும் விட்டுட்டோம். அப்போ என்ன வரும்? மீதி 1. ஸோ 1 இதில் போட்டோம். அதுக்கு இருக்கிற சைன் என்னது? மைனஸ். ஸோ -1. இந்த மைனஸ் சைனை மறக்காமல் இதில் போட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் 1. அது இருக்கிற ரோயையும் அது இருக்கிற காலத்தையும் விட்டுட்டோம். மீதி என்ன இருக்குது? 4. அந்த 4 இருக்கிற 4 இந்த 1 இருக்கிற இடத்துல நம்ம 4 போட்டுட்டோம். இனி சைன் என்ன போடணும்? மைனஸ். ஸோ -4. இனி -3 எடுப்போம். அந்த ரோயையும் அந்த காலத்தையும் விட்டுட்டோம். அப்போ என்ன வரும்? -2. அப்போ இந்த -3 இருக்கிற இடத்துல என்ன போடணும்? -2. ஆனால் சைன் என்னது? இங்கே ப்ளஸ் தான், அதனால் அது அப்படியே தான் வரும். -2. புரிஞ்சுதா? இப்போ எப்போவுமே என்னது? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் அது இருக்கிற ரோயையும் காலத்தையும் விட்டுட்டு எழுதணும். அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த சைனையும் கூட இதில் போடணும். அவ்வளவுதான். அது இருக்கிற அந்த இடத்துல என்ன எழுதணும்? நமக்கு கிடைக்கிற நம்பரை இதில் எழுதணும். புரிஞ்சுதா? அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு அதுலேருந்து HA கண்டுபிடிக்கணும். HA எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு காலமாக வரும். -3 -1 என்னது? ஃபஸ்ட்டு காலம். -3 -1. செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம். -4 -2 வந்து செகண்ட் காலம். புரிஞ்சுட்டா? எப்போவுமே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்லேருந்து HA எழுதணுன்னா ரோ வந்து காலமாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்படி HA கிடச்சிருச்சு. இனி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A. மாடுலஸ் A எவ்வளவு? 2. ஸோ 1/2 இன்டு HA என்னது? -3 -4 -1 -2. ஸோ HA இதுதான் ஆன்சர். என்னது? 1/2 மாடுலஸ் -3 -4 -1 -2. அதான் ஆன்சராக எடுத்து எழுதுங்க ஒரு கட்டத்துக்குள்ளே. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1/2 -3 -4 -1 -2. ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஃபஸ்ட்டில் என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ரோயும் காலத்தையும் மாற்றி எழுதணும். அப்படி எழுதும்போது நமக்கு 5 கிடைக்கும். 5 அப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.